அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இது பாரதிமோகன் சார் ஃபோன் பண்ணி இந்த படம் பூஜை இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். அப்படி நேற்று பாண்டிச்சேரியில் இருந்தோம், அங்கேருந்து கிளம்பி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேடிஸ் ஹாஸ்டல் மேக்ஸிமம் அந்த ஹாஸ்டலில் நான் ஏதோ வாட்ச்மேனாக இருப்பேன், இல்லாட்டி சமையல்காரனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை அங்கே உள்ளே சேர்க்க மாட்டாங்க, ரேக மாட்டா இருக்கையில் நம்ம எப்படி சேர்ப்பாங்க? எல்லாரையும் பாதுகாக்கிறது நீங்கள் தான். கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களெல்லாம் நம்பி நாங்கள் இருக்கோம். ஓகே, இந்த படம் நான் மகாராஜாவில் நான் எப்படி நடித்தேன், நான் என்ன பண்ணேங்கிறத என்னை விட அழகாக ராதிகா மேடம் மாஸ்டர் பண்ணுவாங்க. நான் அவங்க ஷூட்டிங் போனதுனாலே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணேன் நீங்கள் செஞ்சு காட்டுங்கம்பேன், உடனே அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறணும். இதில் வந்து என்னோட சீனியர் சேரன் சார் இருக்கார், ராதா ரவீன் இருக்காங்க, அப்புக்குட்டி இருக்காங்க, ராதிகா மேடம் ஒர்க் பண்ண போகிறாங்க, ரேகா மேடம் இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அது தம்பி அசோக்கு வந்து முன்னாடி ஒரு முருகான்னு ஒரு படம் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதுலேருந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு நான் ஒரு யூடியூப்லேயே எங்கேயோ ஃபேஸ்புக்லேயே பார்க்கும்போது தம்பி எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாடு முட்டிடுச்சு தம்பியை. அது பார்த்தோன்னே நான் பதறிட்டேன். நான் நிறையா பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னாச்சுன்னு. கொஞ்சம் பேக்கில் வந்துட்டேன் சார், அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு, ஆனால் வயிறு வரைக்கும் எனக்கு டச் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ படத்தில் அசோக் சித்தப்பா, அசோக்கு சித்தப்பாவா? அப்போ கண்ணுக்குட்டி வளர்க்குறேன்னு. அப்போ அதனால எனக்கு வந்து என்னென்னா ஒரு திறமையாக இருக்கையில் ஒரு தம்பி வந்து அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அவர் நோட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். நான் அவர் எவ்வளோ தூரம் டெடிக்கேஷனாக இருக்கார் அப்படின்னு. அந்த டெடிக்கேஷனுக்கு கண்டிப்பாக இந்த லேடிஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ராதிகா மாஸ்டர்லாம் இருக்காங்க, நல்லபடியாக பண்ணி நீங்கள் பெரிய இடத்துக்கு வரணும். இந்த இங்கே ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய படம் இந்த கம்பி கட்டின கதை படம் ரிலீஸ் ஆகுது, அதனால் உங்களெல்லாம் பார்த்துட்டேன். இனிமேல் தேட்டரில் போயிட்டு அதையும் பார்த்துட்றேன். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். லேடிஸ் ஹாஸ்டலில் இன்னிலேருந்தே கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், உறுப்பினர் சேர்க்கைக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். அண்ணன் நல்லா அழகாக சிரிக்கிறாரு. ஓகே, அண்ணனுக்கு நிறையா வாழ்த்துக்கள். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் இயர் வந்து ஒரு 14 மூவிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு படம் பண்ணுறதே பெரிய காம்படிஷனாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபீல்டு அப்படி ஆயிடுச்சு. நம்ம டெக்னிக்கலாக நிறையா வளர்ந்துட்டோம். பட்டு இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெறுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதில் எங்களுடைய டேரக்டர்ஸ் எல்லாமே சீனியர் டேரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீமில் வந்து ஒரு புதிய படம் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லி இந்த லேடிஸை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறது நீங்கள் எல்லாரும் தான். அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணுறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த தீபாவளி நாளில் உங்கள் எல்லாருக்கும் இந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா டீமும் இந்த டைரக்ஷனும் சரி ப்ரொடியூசரும் சரி படம் வந்து நிறைய ஹிட் ஆகி இதே மாதிரி நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி. ஆமாம், சேரன் சார் இருக்காரு, அதுக்கப்புறம் நிழல் ரவி சார் என்னுடைய பேர் பண்ணுறாரு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம், முக்கியமான படம். அசோக் இஸ் த ஹீரோ. ரொம்ப நல்ல கேரக்டர். இதில் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. உங்களை நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. தீபாவளி பாரதி மோகன் சாரோட டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறேன். வெரி 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 ஹாப்பி. இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட என்னோட பெரிய ஃபேன், நான் வந்து சேரன் சாரோட ஃபேன். ஸோ அவருக்கும் ஒர்க் பண்ண போகிறேன். அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் தம்பி அசோக் கூட ஒர்க் பண்ண போகிறது. இவர் எப்படின்னா லைக் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ஒரு டேலண்ட்டு, வெரி 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 பிக் டேலண்டட். ஸோ அவரோட டேலண்ட்டை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு சார் வந்துட்டு ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்க போகிறாரு. ஸோ வெரி ஹாப்பி. இதில் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஜெசி. எஸ், இந்த மூவி வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதை காலத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கதை கேட்கும் போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அந்த அசோக் அவர்களோட அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன இதுக்கு சூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மீடியா அண்ட் ப்ரெஸ் இன்னைக்கு இங்கே வருவது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாரதி மோகன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் இலேக்கன் சார் கூட தேங்க்யூ சொல்லணும்னு விரும்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்க. சைலன்ஸ். லேடிஸ் ஹாஸ்டல், அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னா, இந்த படத்தில் 6 நேஷ்னல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு. நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சார் தான் தேரும். சார் நன்றி சார், நன்றி. சாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சுருந்தாரு. கூல் சுரேஷ், நீங்கள் தான் கண்டிப்பாக இதில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் பேசுகிறேன், எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துருங்க அப்படின்னாரு. சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு நான் பிஸியாக பண்ணேன் சார் அப்படின்னா. இந்த மாதிரி இது ஒரு அர்ஜென்ட்டாக பூஜை போட வேண்டிய நிலமா அப்படின்னாரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னாரு. நான் அதில் பேர் யார் பேர்லாம் சரி பரவாயில்ல, மனசை திரப்பத்திட்டேன். எதனா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன், ஃபோட்டோவும் வைக்கல, மனசை திரப்பத்திக்கிட்டேன். அதோட திரப்பத்தினா ரேகா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பேர் போடாட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அடியாத்தாடி இளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது, சரிதானா அடி அம்மாடி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, ரேகா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடித்தவங்க, சத்யராஜ் சார் கூட நடித்தவங்க, அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடித்தவங்க. அவங்க கூட இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலே மேடம், உங்களை நான் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன். உங்களை நான் படத்தில் உங்கள் கூட சேர்ந்து நடிக்க போகிறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாரு, அவர் கூட நான் நடிக்கிறேன். அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சமீபத்தில் இவர் மாடு ஒன்று வயிற்றில் முட்டிருச்சு, நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்தீங்க. ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாடு வளர்க்குற காளையோட ஆள் எனக்கு தெரிஞ்சவர். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என்னங்க மாடு முட்டிருச்சாமாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஏங்க நீங்கள் அவரை வருத்தப்படுறீங்களே, மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரர் என்கிட்ட சொன்னார். அப்போ தான் நான் கேட்டேன், என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படின்னாங்க. அவர் உடம்பு ஃபிசிக்கெலாம் அப்படி வச்சுருக்காருங்க, வயிறு சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி படப்படன்னு இருக்குங்க அப்படின்னாரு. வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கனாக்கா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியாலாம் ஏற்பாடு பண்ணியிருக்க பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவர் முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாரு. சரி நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு. நன்றி பிரதர். ஸோ இந்த மாதிரி தான் டைரக்டரும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பேக் வச்சுருக்காரு. உங்களை பார்த்தவொன்னே நானும் சரி, இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறையா படிக்கட்டுகள் வரும். அந்த படிக்கட்டில் ஒன்று ஏறி நாங்கள் கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுவோமா சார்? கண்டிப்பாக போயிடுவோம். ஆமாம். அப்புறம் இந்த படத்தில் லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னோன்னா ஏதோ இரட்டை அர்த்தமாக இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னால் இது ஒரு சமூக கருத்துள்ள படம் இது. ஏன்னா டேரக்டர் என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்கிறாரு. இப்போ இந்த இல்லையா, அதாவது நான் வேற சொல்கிறது இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அரசாங்கத்துக்கும். நீங்கள் அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே கடத்துறாங்க. என்னென்ன நடக்குன்றது தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்துக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். லேட் வந்தது கொஞ்சம் சாரி ஃபார் இட், பிகாஸ் ஐ வாஸ் டப்பிங் ஃபார் விஜய் ஆண்டனி லாயர் படத்துக்கு டப்பிங்கில் இருந்தேன். அதை பிரேக் பண்ணிட்டு வந்தேன். தேங்க்யூ பாரதி சார். தேங்க்யூ சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ் லேடிஸ் ஹாஸ்டல் படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு பெஸ்ட் விஷஸ். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறட்டும். அண்ட் அசோக் எனக்கு முருகாலேருந்து தெரியும் இல்லை அசோக்? ஃப்ரம் முருகாலேருந்து தெரியும். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ, வெரி டெடிக்கேட்டட் ஃபெலோ.
ஸோ எல்லா டீமுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் டு த கேமராமேன், பெஸ்ட் விஷஸ் டு PRO நிகில் முருகன் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். உழைப்போம் உழைப்போம் உழைப்பில் உயர்வோம். ஓகே, அண்ட் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. ப்ரெஸ், மீடியா, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் உங்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆல்சோ டு தி என்டையர் காஸ்ட், க்ரூ அண்ட் சீனியர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் ஆக்டர்ஸ்க்கு ரேண்டமான ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். பட் ப்ரெஸ்ஸு, நண்பர்கள், ஐ திங்க் இன்னைக்கு காலையில் சடன்லி மழை வேறு அதிகமாக இருந்துச்சு. இப்போது உங்கள் மேலே வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் உழைக்கிறதுனால தான் இந்த கேமரா கனாண்ட தொலைக்காட்சியிலையோ யூடியூப்லையோ எல்லாம் நம்மளை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம போய் சேர்றோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அண்ட் இந்த தருணத்தில் ஆல்சோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு PRO நிகில் முருகன் சார் ஆன் அச்சீவிங் தி கலைமாமணி. நீங்கள் எல்லாருமே அவருக்காக கை தட்டலாம். இட் இஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் நிகில் அண்ணன்னு ரொம்ப டைமாக தெரியும். இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ திங்க் மக்கள் தொடர்பாளர் PROங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நபர் அவர். அண்ட் உங்களோட பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக தொடரணும் பண்ண. பாரதி மோகன் சார் இந்த படத்தோட இயக்குனர், ரொம்ப சீனியர். ஐ திங்க் இதோட காஸ்ட் அண்ட் க்ரூவை அசெம்பிள் பண்ணதில் ஒரு சைடில் ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு வார்த்தைகள் இல்லை, அவங்களோட ஆசீர்வாதங்களுக்கு தான் நான் இன்றைக்கி மெயினாக வந்திருக்கேன். ரியாஸ் கான் பைஜான் கூட நான் ஃபர்ஸ்ட் முருகா படத்தில் இணைந்து சேர்ந்து ஒர்க் பண்ணேன். சிங்கம்புலி அண்ணனும் அவரோட என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தைகளுக்கும் அனைவருமே ரொம்ப பிளெஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சேரன் சருக்கும் எனக்கும் வி நோ ஈச் அதர் சின்ஸ் அ லாங் டைம். நம்ம பிறந்த தேதியும் ஒன்று தான், 12th December தான். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் இந்த படத்தின் மூலமாக. சார் முதல்ல சொன்னார் லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டில் இருக்குது, ஆனால் நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டலில் தங்கின ஆட்களே இல்லை. லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டிலுக்கே இவ்வளோ பேர் நம்ம சேர்ந்துருக்கோம். இந்த கூட்டம், இந்த நல்ல விஷயம் படத்தோட ஸ்க்ரீனிங் டயத்தில், சக்ஸஸ் டயத்தில் கூட சேரணும்னு நான் ஆடியன்ஸ்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. படத்தோட படைப்பிடிப்பு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. அண்ட் டு எவ்ரி ஒன், சில பேரோட பேர் நான் சொல்லலைனாலும் இந்த முழு ஓஷனில் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு துளியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அனைவரோட அன்பு ஆதரவு தேவை. சிங்கம்புலி சார் மென்ஷன்